சொல்றேன், நீங்க தைரியமே வியாதியஸ்தர்கள் இருந்தாங்கன்னா கை வச்சு ஜெபிங்க. இயேசு ஹீல் பண்ண இயேசு சொன்னார், வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைப்பீர்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள். நீங்க பைபிள்ல இருக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. நடக்குமா நடக்காதா தட் செகண்டரி. கர்த்தர் சொல்லியிருக்காரு கைகளை வைங்க. பிசாசு இருந்தா cast out the demons. இயேசுவின் நாமத்தில் பொல்லாதவையை வெளியே போன்னு கட்டளையிடுங்க. அவ்வளவுதான். வீட்டுல போராட்டமா இருக்குதா, காரியம் மாறணுமா, இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிங்க. சுகம் உண்டாகணும்னு கட்டளையிட்டு ஜெபிங்க. அது நடக்கும். கர்த்தர் சொன்னா அது நடக்கும். நடக்கும். அந்த விசுவாசத்தோட செய்யுங்க. நடக்கலையா, கர்த்தர் ரெய்ன்ஹார்ட் போன்கேங்கிற தேவ மனுஷன் சொல்லுவாரு, ஒருவேளை நான் இப்ப ஜெபிச்சு ஹீலிங் நடக்கல நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு அவர் சொன்னாரு. 100 பேருக்கு ஜெபி, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ஜெபிக்க, இப்படி 99 பேருக்கு ஜெபிக்க ஹீலிங் நடக்கலையா, ஆனா நான் 100வது பேருக்கு ஜெபிக்கும் பொழுது 99 பேரும் ஹீல் ஆவாங்க, 100வது பேரும் ஹீல் ஆவாங்க. அப்போ அவருடைய ஃபேத் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிங்க, ஹீல் பண்றதுக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. நான் ஏற்கனவே 20 பேருக்கு ஜெபிச்சேனே ஒண்ணு நடக்கலையே, 21வது பேருக்கு ஜெபிங்க, அது நடக்கும். 21க்கு ஜெபிச்ச ஒண்ணு நடக்கல, அடுத்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க கண்டினியூஸா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியமே அதானே, எல்லாத்துக்கும் கொடுத்த விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவனை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க, எல்லாம் நடக்கும். விசுவாசத்தோட பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நம்மளை பயன்படுத்தாம யாரை பயன்படுத்த போறார்? நம்ம மேல திட்டம் வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு உண்மையிலேயே இந்த வீடியோ பிரோஜனமா இருந்தா சிலருக்கு சென்ட் பண்ணுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு சும்மா இருக்கிறாங்கன்னா தயவு செய்து இதை அனுப்பிடுங்க. அவங்களுக்கு அவங்க லைஃப் இது மாற்றம். நீங்க ஊழியம் பண்றதுனால உங்களுக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்குள்ள போக முடியும்.